Hello everyone, welcome to my channel. So in the video la நம்ம measure for measure. So already வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் 3 play ஓட detailed summary போட்டுருக்கேன். Macbeth, Tempest and Henry IV ஓட part 1. So இன்னைக்கு measure for measure பார்க்க போறோம். So இந்த வீக்லயே வந்து உங்களுக்கு நான் Antony and Cleopatraவும் கொடுத்துறேன். So the same goes to this video as well. So நான் உங்களுக்கு வந்து எல்லா டீடைலுமே வந்து கொடுத்திருக்கேன். எவ்வளவு ஷார்ட்டாவும் கொடுத்திருக்கேன். ஒரு டீடைல் கூட விடாம கொடுத்திருக்கேன். So எத்தனை டேஸ் என்ன மாதிரி இது எந்த 1 மார்க் கேட்டாலும் உங்களால இந்த இதுல இருந்து ஆன்சர் பண்ண முடியும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். First on the important details. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட full title it is measure for measure. இது written எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1603 அல்லது 1604 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பப்ளிஷ் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோலியோவில் 1623 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ஒரு டைமுமே வந்து ஃபோலியோஸில் செகண்ட் ஃபோலியோ தேர்ட் ஃபோலியோவில் பப்ளிஷ் ஆகும்போது ஒரு சில மைனர் சேஞ்சஸ் மட்டும் இருந்திருக்கு இந்த மெஷர் ஃபார் மெஷரில். ஸோ இதோட ஜானர் பார்த்தீங்கன்னா காமெடி அண்ட் ப்ராப்ளம் ப்ளே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ப்ராப்ளம் ப்ளே அப்படின்றது வந்து யார் கேட்டகரைஸ் பண்ணாங்க, இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேக்ஸ்பியரோட பிளேஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். ஸோ அது யார் கேட்டகரைஸ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய செட்டிங் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வியன்னா அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் நடக்குது. அது ஒரு சிட்டி, அந்த பிளேஸில் தான் நடக்குது. ஸோ இன் அண்ட் அவுட் கொஞ்சம் வெளியில் அப்படின்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாகவே வந்து இந்த வியன்னா அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சோர்சஸ் இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீ ஹெக்காட்டோமித்தி அப்படின்ற ஒரு ஸ்டோரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் ஸ்டோரி. இதை எழுதினது வந்து ஜியானி பட்டிஸ்டா கிரால்டி. ஸோ இது வந்து ஒரு இட்டாலியன் ஸ்டோரி. இதுலேருந்து தான் வந்து மோஸ்ட்லி வந்து எடுத்திருக்காங்க. இந்த என்ன இதில் வந்து டியூக் வரும், அதில் வந்து எம்பரர் வரும் அண்ட் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஜியாவனி பட்டிஸ்டா ஜிரால்டி இவரோட நிக் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்தியோ. இந்த பேர் வச்சு தான் வந்து அவர் எழுதியிருந்திருப்பார் இந்த ஸ்டோரியை. இந்த ஸ்டோரியிலேருந்து தான் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து மெஷர் ஃபார் மெஷருக்கு ஸ்டோரி கதை எடுத்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ப்ரமோஸ் அண்ட் கேசண்ட்ரா. இது வந்து ஒரு பிளே. இது வந்து இங்கிலீஷ் ட்ராமட்டிஸ்ட் ஜார்ஜ் வெட்ஸ்டோன் இவங்க பண்ண ஒரு பிளேலேருந்து கொஞ்சம் ஸ்டோரிஸ் வந்து எடுத்திருக்காரு. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்டாலியன் ஸ்டோரியிலேருந்து தான் எடுத்திருக்காரு. ஸோ இதில் வந்து மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நார்மலாக மேக்பெத்தில் வந்து போர்ட்டர் சீன் இருக்கும், ஸ்லீப் வாக்கிங் சீன் இருக்கும். அந்த மாதிரி வந்து இதில் வந்து என்னென்னா பெட் ட்ரிக் அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இந்த பிளேயில். ஸோ இதனுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா டைரெக்டாக இல்லை, பட் அந்த வேர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸோட பிப்ளிக்கல் சேயிங்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஜட்ஜ் நாட் தட் you be not judged, for with that judgment you judge you shall be judged, and with what measure you meet it shall be measured unto you again. ஸோ என்னென்னா இதுதான் வந்து இதனுடைய மாரல் ஆஃப் த பிளே. என்னென்னா நம்ம எப்போ அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னும் போது அடுத்தவங்களை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு பண்ணணும். பட் இந்த ஸ்டோரியில் வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. பட் அவரே வந்து அதே தப்பை வந்து பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் இதில் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் பார்த்தேன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஷேக்ஸ்பியரோட பீரியடில் வந்து நடந்துட்டு இருந்தது. ஏன்னா இங்கே அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரியும். தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1576 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷேக்ஸ்பியர் வர டைமில் தான் 1590க்கு மேலே தான் வந்து இந்த தியேட்டர்ஸில் நிறைய பிளேஸ் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த தியேட்டருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராத்தல் ஏரியா மாதிரி இருக்கும், ப்ராஸ்டிடியூட் ஏரியாஸ் மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதையும் மைண்டில் வச்சு தான் இந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி இவர் இதை க்ரியேட் பண்ணியிருப்பார் ஷேக்ஸ்பியர். ஸோ அதை வந்து எப்படி நம்ம சின்ன மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது தப்பு அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டோரியை வந்து மேக் பண்ணியிருப்பார் ஷேக்ஸ்பியர். ஸோ இதில் வந்து கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜரான கேரக்டர்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டியூக். இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்டினோ அப்படின்ற மாதிரி வரும். இவர் வந்து ஃப்ரையராக வந்து டிஸ்கைஸ் பண்ணிக்குவார். அதுக்கும் ஒரு பேர் இருக்குது, நான் அது வந்து பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலோ அண்ட் எஸ்காலஸ். ஏஞ்சலோ அப்படின்றது வந்து டியூக்கு கீழே இவரோட டியூக்கோட ரைட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எஸ்காலஸ் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி அங்கே எஸ்காலஸ். ஸோ ஃபஸ்ட்டு டியூக்கு கீழே இவர் வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி. இவர் தான் வந்து
ஒரு ஆலோசனை மாதிரி அட்வைசர் மாதிரி இருப்பார். அடுத்து ஏஞ்சலோ வந்து டெம்பரரி டியூக்காக வரும்போதும் வந்து இவருக்கும் வந்து எஸ்காலஸ் தான் வந்து ஒரு அட்வைசர் மாதிரி இருப்பார். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளாடியோ, இவன் தான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இசபெல்லா, கிளாடியோவோட சிஸ்டர், இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலியட்டும் கிளாடியோவும் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கும், பட் மேரேஜ் முடிஞ்சிருக்காது. ஸோ என்ன ஆகும்னா கிளாடியோவும் ஜூலியட்டும் ஒன்றா வந்து ஜூலியட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள் அந்த சமயத்தில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மரியானா வந்து ஏஞ்சலோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான பொண்ணு. பட் என்ன ஆகும்னா அவளோட டவுரி வந்து இதாகிடும், டவுரியை வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். அது எதனாலன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். அதனால் வந்து ஏஞ்சலோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லூசியோ, இவதான் வந்து காமிக் கேரக்டர் மாதிரி, காமிக் மாதிரியும் இருக்கும், ஒரு சில இடத்துல நமக்கே கோவம் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த லூசியோ வந்து பார்த்திங்கன்னா கிளாடியோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜரான கேரக்டர்ஸ். இதை தாண்டி சில மைனர் கேரக்டர்ஸ் இருக்குது. அதை வந்து ஒரு சீனாக நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஆக்ட் 1 சீன் 1. ஸோ வியன்னாவில் வந்து பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து டியூக் வந்து அவரோட ஒரு சில மினிஸ்டர்ஸ் அண்ட் எஸ்காலஸ், ஆஞ்சலோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாரு. ஸோ ஆஞ்சலோ தான் வந்து ரைட் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் இங்கே ஏன் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சென்டென்ஸாகவே கொடுத்துருப்பேன், ஏன்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக கையில் ஒரு பென் வச்சு நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி இதை திருப்பி ரீட் பண்ணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்காலஸை வந்து செகண்ட் இன் கமாண்டாக மாற்றிட்டு நான் உடனடியாக இந்த இடத்த விட்டு போகணும், ஒரு விஷயத்துக்காக போகிறேன், அந்த விஷயத்தை வந்து யார்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது, அது நான் வெளியில் போகிறேன், எங்கே போகிறேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எனக்கு இப்போ கிங்லாம் வெளிநாடு போகிறாரு, வெளியூருக்கு போகிறாருன்னா பெரிய பந்தோபஸ்து மாதிரி போகிறேன், அதெல்லாம் எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் மாட்டுக்கு தனியாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆஞ்சலோ நீ வந்து டியூக்கா இரு, டெம்பரரி டியூக்கா, எஸ்காலஸ் நீ வந்து எனக்கு எப்படி சொல்லியோ அதே மாதிரி ஆஞ்சலோக்கும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்றவாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீன் 2. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே வியனிஸ் ஸ்ட்ரீட் சீன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லூசியோ வந்து கிளாடியோவோட ஃப்ரெண்டு. அவன் வந்து 2 ஜென்டில்மேன் கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ பேசிகிட்டு இருக்காரு என்னென்னா இந்த மாதிரி டியூக் வந்து வெளியில் போயிட்டாரு, ஊர் விட்டு ஊர் போயிட்டாரு, நம்ம அந்த சொந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இதெல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்ட்ரஸ் ஓவர் டன் அப்படின்ற ஒரு பர்சன் வராங்க. ஸோ இவங்க தான் வந்து ப்ராத்தல், ஒரு ப்ராஸ்டிடியூட் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்காங்க. அதனுடைய சீஃப் மாதிரி சொல்லலாம், அதனுடைய மேடம். அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, லூசியோ நீ கிளாடியோட ஃப்ரெண்டு தானே, கிளாடியோக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, வித்தின் 3 டேஸ்க்குள்ளே அவனை வந்து கொன்னுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி லா பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இது வந்து நம்மக்கிட்ட தான் இப்போ நமக்கு தான் இது தெரியும், பட் அவங்களுக்கு தெரியாது. எதுக்காதுன்னா என்ன தப்புக்காக அப்படின்னா ஃபார்னிகேஷன். ஸோ கெட்டிங் ஹிஸ் ஃபியான்சி ஜூலியட் ப்ரெக்னென்ட் அவுட் ஆஃப் வெட்லாக். ஸோ மேரேஜ்க்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆக்குனதுக்காக அந்த சென்டென்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லூசியோ வந்து ஐயோ நம்ம ஃப்ரெண்டுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்களேன்னு போயிடுவான். அப்போ வந்து பாம்பே பம் அப்படின்றவர். ஸோ இந்த பாம்பே பம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரஸ் ஓவர் டன்னோட ஒரு ஜூனியர் மாதிரி, அசிஸ்டண்ட் மாதிரி. ஸோ அவன் வந்து சொல்லுவான், இப்போ புதுசாக ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னா ப்ராஸ்டிடியூட் எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணுறாங்க, வியனீஸோட வில்லேஜ் சைடில் சப்பர்ப் சைட்லலாம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இனிமேட்டு வந்து நம்ம எதுவும் இதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சொல்லிவிட்டு மிஸ்டர் சோவர்டன் வந்து ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது இவர் தேத்திட்டு இருப்பார், ஓகே நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரி கன்சோல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் அந்த சீன்லேயே வந்து இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. கிளாடியோ வருவார். கிளாடியோ யார் கூட வருவார்னா ப்ரொவோஸ்ட் கூட வருவார். ப்ரொவோஸ்ட் அப்படின்றது யாரும் இல்லை, ஒரு ஜெயில் வார்டன், அவர் கூட வருவாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலியட்டையும் வந்து ப்ரிசனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஜூலியட்டையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவளை வந்து ப்ரிசனில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த சீன் ஃபுல்லாக நடக்கும்போது ஜூலியட் பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பா, சைலண்ட்டாக எதுவும் பேச மாட்டா. ஸோ கிளாடியோ வந்து ஃபஸ்ட்டு லூசியோ வந்து என்னடா ஆச்சு, ஏன் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஃப்ரீடம் இருந்தது, அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆச்சு. ஓவராக ஃப்ரீடம் இருந்தால் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது இல்லை, அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்ல மாட்டான். ரொம்ப லூசியை வந்து என்னன்னு கேட்கும்போது தான் வந்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி, ஜூலியட் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளாடியா வந்து லூசியோட்ட போய் நீ என்னோட தங்கச்சியை போய் பாரு இசபெல்லா, அவள் வந்து நன்னாக போகிறா, அதனால் போயிட்டு அவள் வந்து ரொம்பவே பேசுகிறதுல வந்து ரொம்ப நல்லா பேசுவா, அடுத்தவங்களை வந்து ரொம்ப மயக்கிற மாதிரி பேசுவா, அதனால் நீ போய் அவளை வந்து ஏஞ்சலோ கிட்ட ஸ்ட்ரிக்ட் டெபுட்டியாக இருக்காருல்ல நம்ம ஏஞ்சலோ, அவர்கிட்ட வந்து போய் கேட்க சொல்லு, இந்த மாதிரி கிளாடியோவை விட சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாடா நண்பா இசபெல்லாவை போய் 2 மணி நேரத்தில் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போவான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வியனாலவே வந்து அவுட் சைட் கொஞ்சம் டியூக் வந்து வெளியில் கிளம்பிட்டார் இல்லையா, அந்த டியூக் வந்து ஃப்ரையர் தாமஸ் அப்படின்ற ஒரு மாங்க் கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம வந்து நானும் வந்து டியூக்காக இருக்க போகிறேன், உங்கள் கூடயே நானும் கொஞ்சம் நாள் தங்கிக்கிறேன், நான் வந்து டிஸ்கைஸாக இருக்க போகிறேன், வேறு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க இதை, நான் இங்கே இருந்து நான் என்னென்னலாம் நடக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த சீனில் தான் நமக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி டியூக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இந்த மாதிரி ஏஞ்சலோக்கு டெபுட்டி பவர் கொடுக்குறாரு அப்படின்றதெல்லாம். ஸோ ஃப்ரையர் தாமஸ் கேட்பாரு, ஏன் இந்த மாதிரி அவனுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது, நான் இவ்வளோ நாளாக வந்து இங்கே ரூல் பண்ணியிருக்கேன், 14 இயர்ஸாக வந்து நான் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது லாவை வந்து ரொம்பவே லீனியண்ட்டாக விட்டுட்டேன், லா வந்து ரொம்ப இதாக இருக்கிறதுனால லீனியண்ட்டாக விட்டுட்டேன், எதையுமே நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிக்கல. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நிறைய தப்புலாம் வர ஆரம்பிச்சிச்சு நம்மளோட இடத்துல. ஸோ இப்போ நான் போய் லாவை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன்னா என்னை வந்து எல்லாரும் டைரண்ட்டுன்னு சொல்லி ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஏஞ்சலோவை வந்து நான் டெபுட்டியாக வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து அவன்கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், லாவெலாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து ஏஞ்சலோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது அதுக்கப்புறம் நாம் போயிட்டு அந்த லாவை ஃபாலோ பண்ணுறதுல இருக்க என்னென்னலாம் நிறை குறை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒன்று. ப்ளஸ் இன்னொன்று வந்து ஏஞ்சலோவோட ட்ரூ நேச்சர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இட் வாஸ் மை ஃபால்ட் டு கிவ் த பீப்புள் ஸ்கோப், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னோட ஃபால்ட் தான் இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் ஏஞ்சலோட ட்ரூ கேரக்டரை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன் 4 வந்து பார்த்தீங்கன்னா லூசியோ வந்து இசபெல்லாவை மீட் பண்ண போகிறான். எங்கன்னா அந்த நன்னா இருப்பாங்க இல்லையா, அந்த கான்வெண்ட்டில் மீட் பண்ண போகிறான். ஸோ அந்த நன்னா ஆயிட்டாங்கன்னா மேல்கிட்டயே ஒரு ஜென்ஸ் கிட்டலாம் பேசக்கூடாது. பட் இசபெல்லா வந்து அப்போ தான் எல்லாம் முடிச்சுட்டு ஓவ்ஸ் மட்டும் இன்னும் எடுக்கணும். ஸோ அதை எடுத்துட்டானா நன்னா ஆயிடுவா, அப்போ வந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஸோ பட் அதுக்கு முன்னாடியே வந்து இவன் போகிறதுனால இவன் கிட்ட பேசுவா. அதுக்கு முன்னாடி நன் ஃப்ரான்சிஸ்கான்னு ஒருத்தவங்க வருவாங்க, சும்மா லூசியோவும் ஃப்ரான்சிஸ்காவும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு அப்புறம் போய் இசபெல்லாட்ட போய் இந்த மாதிரிலாம் விஷயம் சொல்லுவான். ஸோ விஷயம் சொன்னதுக்கப்புறம் இசபெல்லா வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணா கிளாடியோ அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கோவப்படுவா. பட் அவன் பண்ணது தப்பு தான், பட் இருந்தாலும் இந்த தப்புக்காக அவனுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் வந்து கொடுக்கறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவளுமே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான் லூசியோ சொல்ல. அதுக்கப்புறம் வந்து லூசியோ சொல்லுவான், நீ ப்ளீஸ் போய் ஏஞ்சலோவை மீட் பண்ணி அவன்கிட்ட வந்து எங்கள் அண்ணாக்கு உயிர் பிச்சை கொடுன்னு சொல்லி நீ கேட்டினா தான் அவன் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஃபஸ்ட்டு இசபெல்லா ஒத்துக்க மாட்டான், பட் இருந்தாலும் அண்ணா ஆச்சே நம்ம உயிரை காப்பாற்றுறோம் அப்படின்றதுக்காக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவா. ஸோ இதில் ஜூலியட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாடியோ ப்ரெக்னென்ட் ஆக்குனால அவன் வந்து இசபெல்லாவோட ஃப்ரெண்டு தான், அவளோட ஃப்ரெண்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2 சீன் 1. இதில் வந்து ஏஞ்சலோவோட ஹவுஸில் எஸ்காலஸ் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் ஏஞ்சலோ இந்த மாதிரி நீ லாவை ஃபாலோ பண்ணுற, பட் கொஞ்சமாவது லீனியண்ட்டாக இரு, கிளாடியோவுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தது கொஞ்சம் அதிகமாக தெரியுது அப்படின்ற மாதிரி இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே ஆஞ்சலோ சொல்லுவான், லாஸ்ட் டாஸ்க் இஸ் டு பனிஷ் தோஸ் அஃபெண்டர்ஸ். லாவோட இதுவே அதுதான், நம்ம வந்து பனிஷ் பண்ணுறது தான் வந்து லாவோட மெயினான தீமே அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஏஞ்சலோ. அதுக்கப்புறம் ப்ரொவோஸ்ட் வந்து கேட்கும்போது கிளாடியோ என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது நாளைக்கு மார்னிங் 9 o'clock வந்து அவனை எக்ஸிக்யூட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்காலஸ் சொல்லுவான். இதெல்லாம் சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு ஓகே அப்படின்னும் போது எஸ்காலஸ் வந்து தனியாக பேசிகிட்டு இருப்பான். ஸோ எங்களை எல்லாம் ஃபர்கிவ் பண்ணிவிடுங்க, சம் ரைஸ் பை சின் சம் பை விர்ச்சு ஃபால். ஸோ நம்ம ரொம்பவுமே இதாக இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்மள இதாக தான் இருப்போம், ஒரு மர்சியும் வேணும், ஜஸ்டிஸ் வேணும் தான் கரெக்டு, பட் இருந்தாலும் கொஞ்சம் மர்சியும் வேணும் அப்படின்ற மாதிரி எஸ்காலஸ் பேசிகிட்டு இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எல்போ, இது வந்து சும்மா மைனர் சீன் தான். எல்போ வருவான் 2 பிரிசனரை கூட்டிகிட்டு, பாம்பே பம்மும் ஃப்ராத் அப்படின்ற 2 பிரிசனர் இவங்களை கூட்டிகிட்டு வருவான். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஸ்டிடியூட் அந்த இதில் இருக்கிறதுக்காக
அரெஸ்ட் பண்ணவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பேவும் எல்போவும் வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி திட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் எஸ்காலஸ்க்கும் பாம்பேக்கும் நடுவில் ஒரு சில காமிக்கல் டயலாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பிஸ்னஸ்லாம் பற்றி அவங்களும் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எஸ்காலஸ் வந்து இவன் வந்து ஏஞ்சலை வந்து எஸ்காலஸ் நீங்களே பார்த்துக்கோங்க நான் உள்ளே போகிறான்ட்டு போயிடுவான். ஸோ எஸ்காலஸ் வந்து பாம்பேவை வந்து நீ ரொம்ப நிறைய பேசுகிற, பட் இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், இதான் உனக்கு கிடைக்கிற லாஸ்ட் சான்ஸ்ன்னு எடுத்துக்கோ. ஏன்னா இவன் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் கிடையாது, நம்ம டியூக்காக பார்த்தோம் இல்லைங்களா. அதனால் இதான் உனக்கு வந்து லாஸ்ட்டு இது, உன்னோடது ஹெட்டிங் அண்ட் ஹேங்கிங், அடுத்து நீ இதே மாதிரியே இன்னும் பண்ணன்னு வச்சுக்கோ உனக்கு ஹேங்கிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிடுவான். அப்போ வந்து பாம்பே சொல்லுவான், நீங்கள் இதே மாதிரியே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சிட்டியில் இருக்க பாப்புலேஷனே போயிடும் அப்படின்ற மாதிரி பாம்பே வந்து சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அதே உடனே வந்து ஆஞ்சலோட ஹவுஸ்லேயே அடுத்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவோஸ்ட் வருவான். இன்னொரு டைம் ஆஞ்சலோட்ட வந்து அப்பீல் பண்ணி பார்ப்பான், சார் கொஞ்சம் கிளாடியா வந்து பார்த்து இது பண்ணுங்கள், இந்த மாதிரி இவ்வளோ கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரொவோஸ்ட் வந்து சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று சொல்லுவான், என்னென்னா ஜூலியட்டுக்கும் வந்து லேபர் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவளும் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு குழந்தைக்கு பர்த் கொடுக்க போகிறா. அந்த சமயத்தில் கிளாடியோ வந்து நம்ம டெத் சென்டென்ஸ் கொடுத்தோன்னா நல்லா இல்லை அப்படின்னும் போது, அதெல்லாம் இல்லை, லா வந்து எல்லாத்துக்கும் லா தான், நீ வந்து அவளுக்குமே லேபருக்கு வந்து அவளும் தானே தப்பு பண்ணியிருக்கா, அதனால் அவளுக்கு தேவையான நீட்ஃபுல் அக்காமடேஷன்ஸ் மட்டும் கொடு, லேவிஷாக ரொம்ப இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியோட சிஸ்டர் இசபெல்லா வந்து ஏஞ்சலாவை மீட் பண்ணுவாள். ஸோ அந்த மீட் பண்ணும்போது கிளாடியோட ஃபால்ட்டை வந்து கண்டம் பண்ண வேண்டியது தான். ஆனால் கிளாடியோ வந்து இதுக்காக டெத் சென்டென்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ நம்ம வந்து எல்லா ஃபால்ட்டுக்குமே வந்து அவள் என்ன சொல்லுவான்னா, இசபெல்லா நீங்கள் அந்த ஃபால்ட்டை தான் இது பண்ணணும், கண்டம் பண்ணும், கிளாடியோ பர்சன்ஸை கிடையாதுன்னும் போது நம்ம எல்லா ஃபால்ட்டுமே கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம், பட் எவனாவது பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏஞ்சலோ வந்து இது பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இசபெல்லா பேசுறதெல்லாம் நீ ரொம்ப இதாக பேசுகிற, கோல்டாக பேசுகிற அப்படின்ற மாதிரி ஏஞ்சலோ சொல்லுவான். அந்த லூசியோ வந்து பின்னாடி இருந்துகிட்டே வந்துட்டு நீ வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசுன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதே மாதிரி இசபெல்லா வந்து இருக்க வந்து இறங்கி பேசிகிட்டே இருப்பான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவ பேசுகிறத கேட்டு லூசியோ அண்ட் ப்ரொவோஸ்ட் 2 பேருக்குமே வந்து பாவமாக இருக்கும், ஐயோ இவ்வளோ கெஞ்சுறாளே அப்படின்ற மாதிரி. பட் ஏஞ்சலோ வந்து எதுக்குமே கஷ்டப்பட மாட்டான். பட் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து ஓகே நீ உன்னோட ரெக்வஸ்ட் எடுத்துக்கிறேன், நாளைக்கு என்னை வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அவள் போனதுக்கப்புறமா வந்து இவங்க எல்லாருமே போயிடுவாங்க, ஒரு சாலிலோக்கி இருக்கும் ஏஞ்சலோது. ஸோ நான் வந்து நாளைக்கு இசபெல்லா என்ன நினைப்பான்னா, ஓகே நம்ம அண்ணா வந்து மன்னிச்சு விட போகிறாங்க, அதனால தான் நாளைக்கு வர சொல்கிறாங்கன்னு நினைப்பா. பட் இவன் நினைப்பா நமக்கு வந்து இசபெல்லா வேணும் அப்படின்ற மாதிரி, அவளை அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்து அவனோட சாலிலோக்கியில் வந்து சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் வந்து டிஸ்கைஸ் ஆகிட்டாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிஸ்கைஸ் ஆகிட்டு எந்த காஸ்டியூமில் வராருன்னா ஃப்ரையர் காஸ்டியூமில். எங்கே ஃபஸ்ட்டு போகிறாருன்னா ஜெயிலுக்கு தான் போகிறாரு. ஸோ ஜெயிலோட வார்டன் தான் வந்து ப்ரொவோஸ்ட் இல்லைங்களா, அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி எல்லா ப்ரிசனில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சர்ச்லேருந்து வந்து பாவ மன்னிப்பு மாதிரி கொடுக்குறேன், இல்லை அவனோட தப்பை திருந்த வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நான் போகிறேன் எல்லாத்துக்கும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து ஜூலியட்டை தான் பார்ப்பாரு. ஃபஸ்ட்டு ஜூலியட்டை பார்த்துட்டு நீ ஏமா இந்த மாதிரி இருக்கேன்னொடனே, இந்த மாதிரி அன்லாஃபுல் செக்ஸ் ஆக்ட் இருக்குது நம்ம ஊரில், பட் எங்களுது வந்து கன்சென்ஷுவல் தான், இருந்தாலுமே வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இது இருந்தாலும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரையர் டிஸ்கைஸ்டு டியூக் வந்து சொல்லுவார், தப்பு தான், பட் அவனோட தப்பு விட உன்னோட தப்பு தான் அதிகம், இருந்தாலும் பொண்ணு அப்படின்றதுனால உனக்கு இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் அதில். அங்கே வந்துட்டதுக்கப்புறம் நான் வந்து கிளாடியோ ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதே மாதிரி அப்புறம் வந்து டியூக் வந்து சொல்லுவான், கிளாடியோக்கு வந்து நாளைக்கு வந்து எக்ஸிக்யூஷன் சொல்லியிருக்காங்க, நீ என்னம்மா இப்போ போய் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க. ஜூலியட் ரொம்பவே வந்து வருத்தப்படுவா. ஸோ அதுக்கப்புறமா வந்து அடுத்த சீனில் தான் வந்து டியூக் வந்து இவரை பார்க்க போவார். ஸோ இப்போ வந்து சீன் 4. ஸோ இந்த சீன் 4ல் வந்து பார்த்திங்கன்னா இசபெல்லா அடுத்த நாள் வந்து இசபெல்லா வர டைமு. அதுக்கு முன்னாடி ஏஞ்சலோ வந்து இசபெல்லா வந்தால் நம்ம என்ன பண்ணணும், இசபெல்லாட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டட் ஃபீலிங் வந்து சாலிலோக்கி மாதிரி தானே பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இசபெல்லா வந்ததுக்கப்புறமா நேத்தி சொன்னதே தான், நம்ம
கிளாடியோ வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். பட் முன்னாடி சொன்னதை விட கம்மியாக அந்த இதில் வந்து அடமெண்ட்டாக இருக்கிறது வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அப்புறமா வந்துட்டு அவரும் வந்து அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதை மறைமுகமாக சொல்லி சொல்லி பார்ப்பார். இசபெல்லாக்கு புரியவே புரியாது. நிறைய நேரம் வந்து அவனுக்கு வந்து மாற்றி மாற்றி தான் சொல்லிட்டு இருப்பான். பட் அதுக்கப்புறமா வந்து டேரெக்டாகவே சொல்ல ஆரம்பிச்சிருவான். அதுக்கு தான் வந்து சொல்லுவாள், இது இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறதுக்கு நான் வந்து செத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ இந்த அதுக்கப்புறம் இசபெல்லா என்ன சொல்லுவாள், ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நான் உன்னை வந்து போட்டு கொடுக்குறேன், நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசின அப்படின்றத வந்து நான் வந்து டியூக் கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ வந்து இந்த மாதிரிலாம் சொன்ன அப்படின்னா உன்னோட அண்ணாவுக்கு வந்து நான் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன், அவனை வெறும்னே எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணாமல், அதாவது டெத் சென்டென்ஸ் மட்டும் கொடுக்காம டார்ச்சர் பண்ணி சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அவன் ஏஞ்சலில் போயிடுவான். இவன் வந்து இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, சரி நம்ம முதல்ல போய் கிளாடியோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம இது டெத்தே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம போய் கிளாடியோட்ட போய் ஏஞ்சலோட இந்த ட்ரூ ஐடென்டிட்டியை வந்து நம்ம ரிவீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் இந்த ரிவீல் பண்ணால் எப்படியும் டார்ச்சர் தான் பண்ண போகிறோம் கிளாடியோவை, சரி நீ எதுக்காக இருந்தாலும் ப்ரிப்பேராக இருந்து கூட நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இசபெல்லா வந்து கிளாடியோவை மீட் பண்ண போவாள். அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டியூக் வந்து கிளாடியோ வந்து பார்க்க வராரு. பார்க்க வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த லைஃப் பற்றிலாம் சொல்ல ஆரம்பிப்பார். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு லைஃப் பற்றிலாம் சொல்ல ஆரம்பிப்பார். இந்த டெத்து வந்து நீ ரொம்பவே பீஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு மாங்க் வந்து எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா வந்துட்டு கிளாடியோவே ஆமாம் டெத்தே பரவாயில்ல நம்ம பீஸில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து இசபெல்லா வரா அப்படின்ற மாதிரி தெரியும். அப்போ டியூக் போய் ப்ரவோஸ்ட்டை போய் நான் மறைஞ்சிருக்கேன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியணும், அதனால் நான் மறைஞ்சிருந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை ஈவ்ஸ்ட்ராப் ஒட்டு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இசபெல்லா வந்து இவனோட ஃபுல் ஸ்டோரியை சொன்னோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளாடியோ குய்ய முறியோன்னு கத்துவான். இது எனக்காக நீ இதெல்லாம் பண்ண வேணாம், இதுதான் பெருசு, விர்ஜினிட்டி தான் ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் யோசிக்க ஆரம்பித்து என்ன பண்ணுவான்னா, எனக்காக ஒரு அண்ணன் உயிர் தானே, இது ஒரு தடவை தானே, அதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் யோசியேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவான். டெத் வந்து ஒரு ஃபியர்ஃபுல் திங் அப்படின்ற மாதிரி கிளாடியோ சொல்லுவான். டெத் வந்து ஒரு ஃபியர்ஃபுல் திங், இது ஒரு தடவை தானே, நீ எனக்காக கொஞ்சம் யோசியேன் அப்படின்ற மாதிரி கிளாடியோ சொல்லுவான். இசபெல்லாக்கு ரொம்ப கோவம் வந்துடும், நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து டியூக் உள்ளே வருவார். டிஸ்கைஸ்டா ஃப்ரையராக இருக்க டியூக் வந்து உள்ளே வருவார். உள்ளே வந்துட்டு நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஏஞ்சலோ வந்து இசபெல்லாவை அனுப்பிச்சிட்டு கிளாடியோட்ட பேசுவார். நீ ஏஞ்சலோ வந்து உண்மையாக இந்த மாதிரி சொல்லாமல் இருந்திருக்கலாம், நான் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டேன், பட் ஏஞ்சலோ வந்து அவள் நன்னா தானே போக போகிறா, அவளோட கரெக்டாக அவள் வந்து அவளோட விர்ஜினிட்டியில் வந்து ட்ரூவாக இருக்காளான்னு செக் பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரி ட்ரிக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, அச்சிச்சோ நம்ம தப்பாக யோசிச்சிட்டோமே அப்படின்னு கிளாடியோ வந்து நம்ம இசபெல்லாட்ட வந்து மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு யோசிப்பாள். ஸோ அப்புறமா வந்துட்டு இசபெல்லா இதெல்லாம் பேசிட்டு நீ இருந்தாலும் வந்து டெத்தே பரவாயில்லன்னு திருப்பி அவன்கிட்ட உபதேசம் பண்ணிவிட்டு அவர் வெளியில் வந்துடுவார். வெளியில் வந்துட்டு இசபெல்லாவை வந்து தனியாக மீட் பண்ணுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து ஓகே, நீ வந்து இப்போ இருக்க டியூக்கு வந்து நீ ப்ளீஸ் பண்ணி தான் ஆகணும், பட் உனக்கு நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நீ வந்து அந்த டியூக்கையும் ப்ளீஸ் பண்ணலாம், உன்னோட பியூரிட்டியும் காப்பாற்றிக்கலாம், அதே சமயம் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் நீ காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னன்னு கேட்கும்போது நான் அதை நாளைக்கு சொல்கிறேன், பட் இதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஓகே அப்படின்றவா. இதுதான் வந்து பெட்ரிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏஞ்சலோட எக்ஸ் ஃபியான்ஸே இருக்கா மரியானா அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஷிப்பில் வந்து அவளோட டவுரியும் அவளோட அண்ணாவும் வந்துட்டு இருந்தாங்க. பட் அந்த ஷிப் ரெக் ஆகி எல்லாமே வந்து தொலைஞ்சு போச்சு, எல்லாமே லாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இவன் வந்து நம்ம வந்து மேரேஜ் வந்து அபார்ட் பண்ணிட்டான் நம்ம ஏஞ்சலோ, அதனால் நான் இப்போ போய் அவளை மீட் பண்ணி உனக்கு பதிலாக அவளை போக சொல்கிறேன், அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், ஒருவேளை ஏஞ்சலோ வந்து இந்த மாதிரி இதாக கேட்டிருந்தாலும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசனுக்கு வெளியில் டியூக்கும் எல்போ அண்ட் அதர் கான்ஸ்டபிள்ஸ் வராங்க. அப்போ வந்து அந்த பாம்பே இருக்கார் இல்லையா, பாம்பேவும் பாம்பே வந்து கூட்டிகிட்டு வருவான். அந்த எல்போ 2 கான்ஸ்டபிள் எல்லாம் பாம்பே கூட்டிகிட்டு வருவாங்க.
லூசியோ வந்து பார்த்துட்டு பாம்பேவை பார்த்துட்டு ரொம்பவே டீஸ் பண்ணுவான். இவனும் ஒரு காமிக் ரிலீஃப் கேரக்டர் தான், பாம்பேவும் ஒரு காமிக் ரிலீஃப் கேரக்டர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே வந்து போயிடுவான். பாம்பே போனதுக்கப்புறம் லூசியோ வந்து டியூக் கிட்ட வந்து ஃப்ரையராக இருக்கார் இல்லையா, டிஸ்கைஸ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்டே வந்து உண்மையான டியூக் வந்து அவர் வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கார், இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு, ரஷ்யாவுக்கு போயிருக்காரா ரோமுக்கு போயிருக்காரா தெரில அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் ஏஞ்சலோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூலராக இருக்கார், லெக்சரி அதாவது இந்த மாதிரி கிளாடியோ இதெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப ஹார்ஷாக பனிஷ் பண்ணுறாரு லெக்சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் கரெக்டு தானேன்னு டியூக் சொல்லும்போது, லெக்சரியை வந்து நீ தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது அதை நிறுத்தணும்னு நினைக்கிறது வந்து ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங்கை நிறுத்தணும்னு நினைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் டியூக்கு வந்து தப்பாக பேசுவார். டியூக்கு வந்து சூப்பர்ஃபிஷியல், இக்னோரண்ட் அண்ட் அன்வேயிங் ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி லூசியோ இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். ஸோ நான் வந்து அப்போ டியூக் ஃப்ரையராக இருக்க டியூக் வந்து சொல்லுவார், நான் போய் இதை பற்றி டியூக் கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்காலஸ் அண்ட் ப்ரவோஸ்ட், எஸ்காலஸும் ப்ரவோஸ்ட்டும் வருவாங்க. ஸோ மிஸ்டர்ஸ் ஓவர்டன் அண்டர் அரெஸ்ட், 11 இயர்ஸாக வந்து அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் அவங்களே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ மிஸ்டர்ஸ் ஓவர்டன் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஃப்ரையர்கிட்டவே வந்து லூசியோ வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை வந்து ப்ரெக்னென்ட் ஆக வச்சுருக்கான், ஒரு சைல்டுக்கு ஃபாதராக இருக்குது, யார்கிட்டனா ஒரு ப்ராஸ்டிடியூட் கூட அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஓவர்டன் வந்து டியூக் கிட்டேயே அந்த ஃப்ரையர்கிட்டேயே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்காலஸும் டியூக்கும் பேசிக்கிறாங்க. பேசிட்டு இந்த மாதிரி ஏஞ்சலோ இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் எஸ்காலஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து டியூக் வந்து அவளோட சாலிலோக்கி கொடுக்குறாரு, ஏஞ்சலோ இவ்வளோ ஷேம்ஃபுல்லான பிஹேவியரில் இருக்கானே அப்படின்ற மாதிரி டியூக் வந்து சாலிலோக்கி கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்ட் 4 சீன் 1. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 சீன் இருக்குது, பட் எல்லாமே குட்டி குட்டி சீன்ஸ் தான். ஸோ டியூக் போய் மரியானாவை மீட் பண்ணுறாரு. மரியானா வந்து ஏஞ்சலோவோட அந்த ஃபியான்சி. அதுக்கப்புறம் வந்துட்டு மரியானாவை மீட் பண்ணி இந்த விஷயத்தெலாம் சொன்னதுக்கப்புறம் இசபெல்லாவும் வரா. நானும் போய் டியூக்கிட்ட போய் மீட் பண்ணேன், ஓகேன்னு நான் சொல்லிட்டேன். அவர் வந்து 2 கீஸ் கொடுத்தாரு, எதுக்குன்னா கார்டனுக்கு அக்சஸ் கொடுத்தாரு. அப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறமா வந்து இசபெல்லாவும் மரியானாவும் ஆஃப் ஸ்டேஜில் போயிட்டு என்னென்ன மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க. மரியானாவும் அந்த ஸ்கீமுக்கு அக்ரி பண்ணிக்குவா. அதுக்கப்புறம் இசபெல்லா வந்து மரியானாட்ட சொல்லுவா, நீ போய் ஏஞ்சலோட்ட வந்து கூட இருக்கும்போது ஒரே ஒரு ஃப்ரேஸ் மட்டும் சொல்ல மறந்துடாத. எந்த ஃப்ரேஸ்னால் ரிமெம்பர் நவ் மை பிரதர், இந்த ஃப்ரேஸ் மட்டும் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இரு. ஏன்னா நான் இந்த ஃப்ரேஸ் தான் சொல்லிகிட்டே இருக்கேன், அதே ஃப்ரேஸை திருப்பி திருப்பி சொன்னேன்னா அவன் வந்து நீ வந்து இசபெல்லா தான் அப்படின்ற மாதிரி நம்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. டியூக் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆகி அவன் வந்து டவுரிக்காக அவங்களை ஏமாத்தினது வந்து இந்த ஒரு தவறுனாலும் சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீன் 2ல் வந்துட்டு ப்ரிசனில் அந்த ப்ரவோஸ்ட், இந்த சமயத்தில் தான் வந்து ப்ரவோஸ்ட்டுக்கு வந்து டியூக் வந்து உண்மையான டியூக் தான், அந்த ஃப்ரையர் வந்து உண்மையான டியூக் அப்படின்ற மாதிரி தெரியும். ப்ரவோஸ்ட் வந்து பாம்பேட்ட வந்து கேட்பான், நீ எனக்கு வந்து ஒரு மேனோட ஹெட்டை கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்பான். யாரெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா கிளாடியோ அண்ட் பார்னடைன், இவங்க 2 பேர்த்தையும் ஷெட்யூல்டு டைமில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த எக்ஸிக்யூஷனர் வந்துடுவார். அபார்சன் அப்படின்றது தான் வந்து எக்ஸிக்யூஷனரோட நேம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அபோஷன்ட்டு சொல்லுவாள், இந்த பாம்பேவை தான் நீ கூப்பிட்டுக்கணும் உனக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு அப்படின்ற போது ஓகே அப்படின்னு அவனும் எடுத்துக்குவான். 4 o'clock அடுத்த நாள் 4 o'clock வந்து எக்ஸிக்யூஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்போ வந்து டியூக் சொல்லுவான், நீ வந்து ப்ரவோஸ்ட் கிட்ட கேட்பான், நீ வந்து ஒரு லெட்டரை ரிசீவ் பண்ணியா அப்படின்னு, மெசேஜ் ஏதாவது வந்துதா உனக்கு கிளாடியோவை பற்றி அப்படின்னும் போது, இல்லை இன்னும் வரல, லெட்டரும் வரல, எந்த மெசேஜும் வரல, இசபெல்லா கூட வரல அப்படின்னும் போது சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து கிளாடியோவோட அப்போ வந்து ஒரு மெசேஜ் வரும், என்னென்னா கிளாடியோவோட எக்ஸிக்யூஷன் வந்து கண்டிப்பாக நடந்தே ஆகணும் ஆஸ் பிளான்டு, அண்ட் பார்னடைன் அவனோட எக்ஸிக்யூஷனும் வந்து கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அதே மாதிரி கிளாடியோவோட எக்ஸிக்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமா 5 மணிக்கே வந்து அவனோட தலையை வந்து என்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஏஞ்சலோ வந்து ஆர்டர் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். ஸோ அதுதான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். ஸோ இதை பார்த்ததுமே வந்து டியூக்குக்கு வந்து என்னடா இது ரொம்ப இவன் இவ்வளோ டூப்ளிசிட்டியாக இருக்கானே, இந்த சைடு ஒன்று பேசுகிறான் அந்த சைடு ஒன்று பேசுகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் பார்னடைன் யாருன்னு கேட்கும்போது அவன் வந்து ஜெயிலில் தான் இருக்கான், 9 years தான் இருக்கான், ரொம்ப சோம்பேறி, எல்லா தப்பும் பண்ணிகிட்ருக்கான், நம்ம வாடா உன்னை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னா கூட அவன் அப்படியே தூங்கி வளைஞ்சிட்டே தான் இருக்கான், ரொம்ப ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான்.
ஓகே, ஸோ நீ வந்து கிளாடியோவோட டெத்தை வந்து டிலே பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவர் ஏஞ்சலோ வந்து தலை கேட்டிருக்காரு, கிளாடியோவோட தலையை கேட்டிருக்காரு. நான் தலைக்கு எங்கே போவேன் அப்படின்னும் போது டியூக், அந்த டிஸ்கைஸ் டியூக் வந்து என்ன ஆப்ஷன் சொல்லணும்னா, பார்னடைனை தான் வந்து நம்ம கொல்ல சொல்லியிருக்காங்கல்ல, அவனை கொன்று அவனோட தலையை வந்து எடுத்துகிட்டு போ. ரெண்டு பேரும் வேறு மாதிரி இருப்பாங்களே, டியூக் ஏஞ்சலோ கண்டுபிடிச்சிட மாட்டாரா அப்படின்னும் போது அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவனோட ஹேரை வந்து கட் பண்ணிட்டு அவனோட ஃபுல்லாக வந்து ஷேவ் பண்ணிவிடு, அப்போ வந்து அவனுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது, யாரையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு. ஸோ இவன் வந்து கொஞ்சம் தயங்குவான். அதுக்கப்புறமா வந்து அந்த டியூக் வந்து சிக்னெட் ரிங்னா வந்து இந்த சைன் போடுற மாதிரி ஒரு ரிங் இருக்கும். அப்பத்தி கிங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு மேலே ஃப்ளாட்டாக இருக்க ஒரு ரிங்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீல் வைக்கிற மாதிரி இருக்கும். மேலே அந்த சீல் வைக்கிற மாதிரி இருக்கிறதுல வந்து ரிங்காக போட்டிருப்பாங்க. அந்த சிக்னெட் ரிங்கை காமிப்பார். ஸோ இப்போ தான் வந்து அவனுக்கு டியூக்குன்னு தெரியும், இல்லையா டியூக்கோட ரிலேட்டிவ் தான் அந்த மாதிரி இருந்து தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீன் 3. இதில் வந்து பாம்பே ப்ரிசனில் இருக்கான். ஸோ அவன் வந்து அந்த பார்னடைன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து எழுப்பி விட ட்ரை பண்ணான். பட் என்னெல்லாம் உன்னை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கடா, எந்திரிடா அப்படின்னா நான் ரொம்ப தூக்கத்தில் இருக்கேன், ஏன்னா அப்புறமா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுன்றான். அப்புறம் டியூக் வருவார், நான் உன்னோட ஃபைனல் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதுலே வில்லிங் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அப்போ வந்து அந்த ப்ரொவோஸ்ட் வந்து என்ன சொல்லுவான்னா, ஏற்கனவே ஜெயிலில் வந்து ஒரு நொட்டோரியஸ் பைரேட் இருந்தான், அந்த பைரேட் வந்து இன்னைக்கு காலையில் தான் செத்துட்டான் அப்படின்னோடனே டியூக் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். அப்படியே இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு, சரி பைரேட்டோட ஹெட் எடுத்து எல்லாம் ஷேவ் பண்ணி கிளாடியோட பிளேஸில் அதை வச்சுட்டு போய் ஏஞ்சலோட்ட காமிச்சிடு, நம்ம இந்த மாதிரி ஏஞ்சலோ இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்னடைனை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, பட் ஃபைனலாக வந்து பைரேட்டோட ஹெட் எடுத்துகிட்டு போய் ஏஞ்சலோ கிட்ட காமிப்பாங்க. ஸோ இது எந்த மாதிரி கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கன்சீல் கிளாடியோ அண்ட் பார்னடைன் ஃபார் நெக்ஸ்ட் 2 days. இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து 2 நாளைக்கு வந்து மறைச்சி வச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் ஏஞ்சலோக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு, என்னென்னா நம்ம வந்து நாளைக்கு சீக்கிரமாக சிட்டிக்கு வரேன் அண்ட் வரும்போதே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்து எழுதி ப்ரொவோஸ்ட் கிட்ட கொடுத்து விட்டுருவார். ஸோ அப்போ வந்து இசபெல்லா வருவா. இசபெல்லா வந்த உடனே இந்த மாதிரி கிளாடியோவை காப்பாற்றியாச்சான்னு கேட்க உடனே இல்லை அவனை கொன்று ஏற்கனவே அவனோட ஹெட்டை வந்து அமிச்சாச்சு அப்படின்னும் போது ரொம்ப கோவம் வந்துடும். அப்போ வந்து டியூக் என்ன சொல்லுவாருன்னா, நீ போய் நாளைக்கு வந்து டியூக் வராரு, நாளைக்கு மார்னிங் அந்த சிட்டி கேட் கிட்ட தான் வந்து மீட்டிங் நடக்குது, உன்னோட இது எல்லாத்தையும் போய் அங்கே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெட்டர் எழுதி ஃப்ரையர் பீட்டர் கிட்டையும் வந்து கொடுக்குறாரு. அப்போ வந்து லூசியா வந்துட்டு ஒரு ஸ்டோரி சொல்கிறான், என்னென்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, அதாவது கிளாடியோ செத்துட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கிளாடியோ செத்ததுக்கு ஃபஸ்ட்டு வருத்தமாயிட்டு இவன் வந்து ப்ரெக்னென்ட் ஆக்குனது உண்மை தான், பட் இவன் வந்து அவனோட தப்பை ஒத்துக்கிட்டு இப்படி இதாக செத்துட்டானே, நானும் தான் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கினேன், பட் இதுக்கு முன்னாடி இருந்த டியூக் வந்து என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க, நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லைன்னு சமாளிச்சிட்டேன், அதனால் நான் வந்து அந்த விமனை மேரி பண்ணுறதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி லூசியோ சொல்லுவான். ஸோ இதெல்லாமே வந்து ஒரிஜினல் டியூக் கிட்ட இவன் வந்து ஃப்ரையர்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு சீன் 4 வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலோட ஹவுஸில் இவங்க 2 பேரும் ஆஞ்சலோவும் எஸ்காலஸும் லெட்டரை படிச்சுட்டு மீட்டிங் நடக்க போது நாளைக்கு காலையில் கேட் கிட்ட அப்படின்னும் போது, அதே மாதிரி யாரெல்லாம் இன்ஜஸ்டிஸ் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி டியூக் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது, ஐயோ போச்சு நம்ம வந்து வேற இசபெல்லா கிட்ட இப்படி நடந்திருக்கோமே, அவள் போய் பப்ளிக்கில் இதை சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பான். அதுக்கப்புறமா வந்து அவள் சொல்ல மாட்டான், ஏன்னா அவள் ஏற்கனவே ஒரு நன்னா இருக்கா, அவளும் வந்து அஷேமாக ஃபீல் பண்ணுவான், ஏன்னா அவளோட விர்ஜினிட்டியை தொலைச்சதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பான். பட் இருந்தாலுமே அவன் என்ன யோசிப்பான்னா, நம்ம இதெல்லாம் செஞ்சதுக்கு வரைக்கும் ஓகே தான், பட் கிளாடியோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம், கிளாடியோவை கொன்னது தான் தப்பாக போச்சு, நம்ம அவனை விட்டுறன்னு சொல்லிட்டு கொன்னது வந்து இதாச்சு, ஒருவேளை ஏன் அவனை கொன்னுட்டான் அப்படின்னா, ஒருவேளை அவன் வெளியில் வந்துட்டானா எனக்கு வந்து வெஞ்சன்ஸ் எடுப்பானோ, என்னை பழித்தி வாங்கணும்னு ஏதாவது பண்ணுவானோ அப்படின்றதுனால தான் அவனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணியிருப்பார். இருந்தாலும் லாஸ்ட் வரைக்குமே வந்து அவனை கொல்லாமல் விட்டுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு யோசிச்சுட்டு இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் சீன் 5 வந்து பார்த்திங்கன்னா டவுனுக்கு வெளியில் டியூக் வந்து ஃப்ரையர் பீட்டர் வந்து மீட் பண்ணுறாரு. அப்புறம் லெட்டர் கொடுக்குறாரு டெலிவர் பண்ணுறதுக்காக, நிறைய எல்லா நோபல்மென்னையும் நாளைக்கு வர சொல்லுங்கள், அசம்பிள் ஆக சொல்லுங்கள் கேட் கிட்ட, ஏன்னா ஏஞ்சலோ இப்படி தான் இருக்கான்றதையும் ரிவீல் பண்ணலாம், அண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதை மற்ற நோபல்மெனுக்கு சொல்கிறதுக்காகவும் இருக்கலாம்.
அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நியர் த சிட்டி கேட்ஸில் வந்து இசபெல்லா மரியானா இருக்காங்க. அப்போ வந்து ஃப்ரையர் வந்து வருவார், ஃப்ரையர் பீட்டர் வருவார். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இசபெல்லாவும் மரியானாவும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரையராக இருந்தார் இல்லையா டியூக்கு, அப்பயே வந்து சொல்லியிருப்பாரு, நீ வந்து எதுக்கும் பயப்படாத, நீ போய் எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இருந்தாலும் இசபெல்லா வந்து பயப்படுவா. அப்போ மரியானா தான் வந்து இது சொல்லுவாள், நானும் உன் சைடு இருக்கேன், நீ போய் அந்த டியூக் கிட்ட சொல்லு. நம்ம ஃப்ரையர் என்ன சொல்லியிருக்காரு, டியூக் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை நம்ப மாட்டார், நம்மளை நம்பாமல் தான் இருப்பார், அதுக்கப்புறமா நீங்கள் பேசுகிறதுல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மரியானா வந்து சொல்லுவாள். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரையர் பீட்டர் வருவார், எல்லாருமே வந்து கேட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ இதோட இந்த சீன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் சீன் வந்து பார்த்திங்கன்னா இதான் லாஸ்ட் சீனு ஆக்ட் 5ல். ஸோ இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரூப் ஆஃப் லார்ட்ஸ் வந்து சிட்டி கேட்ஸில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டியூக் வராரு, வந்தவுடனே ஏஞ்சலோ அண்ட் எஸ்காலஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு, உங்கள் சர்வீஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஃப்ரையர் பீட்டர் வந்து இசபெல்லாவையும் மரியானையும் கூப்பிட்டு வந்து டியூக் கிட்ட வந்து ஜஸ்டிஸ் கேட்கறதுக்காக பேசுகிறாரு. இசபெல்லா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இந்த மாதிரி ஏஞ்சலோ தான் இந்த மாதிரி பண்ணோடனே ஏஞ்சலோ வந்து உடனே ஒத்துக்குவானா, இல்லை நான் இந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்ன சொல்லுவேன்னா, டியூக் வந்து நீ ஏஞ்சலோட்ட போ, உன் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு ஏஞ்சலோட்ட போ அப்படின்னோடனே ஏஞ்சலோவா அவனே ஏற்கனவே ஒரு தீஃப், ஒரு வெர்ஜின் வயலேட்டர், அவன்கிட்ட போய் நான் என்னத்தை சொல்கிறது, நீங்கள் தான் எனக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் சொல்லும்போது டியூக் வந்து நம்ப மாட்டான், ஃபஸ்ட்டு நம்பாத மாதிரி சொல்லிவிட்டு இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல், பைத்தியம் ஆயிடுச்சு போல் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வந்து லூசியோ வருவான். லூசியோவும் வந்து சொல்லுவான், இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு உண்மைதான்ற மாதிரி, நீ பேசாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இசபெல்லா அதே கதையை தான் திருப்பி சொல்லுவாள், இல்லை நீ போய் தான் சொல்கிற, நான் உன்னை ப்ரிசனில் போடுறேன் அப்படின்ற மாதிரி ப்ரிசனுக்கு கொண்டு போக சொல்லுவார். அப்போ வந்து மரியானா அதுக்கப்புறம் வந்து கேட்பாரு, உனக்கு யாராவது இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னும் போது சொல்லும்போது ஃப்ரையர் லோடோவிக் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ இதுதான் வந்து டியூக் வந்து ஃப்ரையராக இருந்தப்போ அவரோட நேம், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டியூக் வின்சென்டினோ அவர் வந்து ஃப்ரையராக இருந்தப்போ அவரோட நேம் வந்து ஃப்ரையர் லோடோவிக். ஸோ அப்போ வந்து லூசியோ சொல்லுவான், ஃப்ரையர் லோடோவிக்கா எனக்கும் தெரியும், அவர் வந்து உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசிட்டு இருந்தார், நான் தான் வந்து அவர்கிட்ட வந்து உங்களை பற்றி தப்பாக பேசாதேன்னு சொன்னோடனே அந்த டியூக் வந்து லூசியோ நீ அமைதியாக ராசா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரையர் பீட்டரும் வந்துட்டு சொல்லுவார், நான் ஆமாம் ஃப்ரையர் லோடோவிக்கை வந்து எனக்கும் தெரியும், அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து என்ன அனுப்பிச்சிருக்காரு, அவருக்கு பதிலாக நான் வந்து சொல்வேன், இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது இது எதையுமே வந்து டியூக் வந்து ஒத்துக்க மாட்டார். இசபெல்லா சொல்கிறதையும் ஒத்துக்க மாட்டார், ஃப்ரையர் பீட்டர் சொல்கிறதையும் ஒத்துக்க மாட்டார், லூசியோ சொல்கிறதையும் ஒத்துக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா அவர் வந்து சும்மா ஒரு ஆக்ஷன் மாதிரி, அப்போ தானே உண்மை ஃபுல்லாக வெளில கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்காமல் இருப்பார். அப்போ வந்து மரியானா வருவாள். மரியானா முன்னாடி வந்து விட்னஸாக ஆமாம் இதெல்லாம் தான் நடந்ததுன்ற மாதிரி விட்னஸ் சொல்லுவாள். ஸோ அப்போ வந்து ஏஞ்சலோ சொல்லுவான், மரியானா சொல்வா, இந்த மாதிரி நான் தான் வந்து ஏஞ்சலோ கூட டியூஸ்டே நைட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, டியூஸ்டே நைட் நான் தான் இருந்தேன் அப்படின்னும்போது ஏஞ்சலோ சொல்லுவான், இல்லை எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது உண்மை தான், ஆனால் நான் அவனை வந்து 5 இயர்ஸாக நான் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ உடனே வந்து அந்த ப்ரவோஸ்ட் வந்து சொல்லுவான், டியூக் வந்து சொல்லுவான் ப்ரவோஸ்ட் கிட்ட, நீ போய் ஃப்ரையர் லோடோவிக்கை கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எஸ்காலஸ் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவன் போய் திருப்பி ஃப்ரையர் லோடோவிக்கா வந்து டிஸ்கைஸ் பண்ணிட்டு வருவான் அந்த டியூக் போயிட்டு. ஸோ அப்போ வந்து எஸ்காலஸ் ப்ரொசீட் பண்ணுவார். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா எஸ்காலஸ் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டியூக் வந்து ஃப்ரையராக வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னும் போது என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னோடனே இல்லை அந்த டிஸ்கைஸான டியூக்கே வந்து நான் டியூக்கை பார்த்து தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ டியூக் வந்து என்ன தான் வந்து இது பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது அந்த டியூக்குக்கு வேறு வேலையே இல்லை, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையான்னு டிஸ்கைஸ்டான டியூக்கே வந்து டியூக்கை திட்டுற மாதிரி சும்மா ஒரு இது இருக்கும். அப்போ வந்து லூசியோ சொல்லலாம், பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல இந்த ஆள் தான் டியூக்கை வந்து திட்டிகிட்டே இருக்காரு, ரொம்ப கெட்டதாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னோடனே அந்த டியூக்கே சொல்லுவார், இல்லை லூசியோ தான் அப்படி பேசிகிட்டு இருக்கான், நான்லாம் அப்படி பேசல அப்படின்ற மாதிரி சொல்லுவார்.
அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாக்குவாதம் போயிட்டே இருக்கும்போது லூசியை வந்து இது பண்ணி அந்த டியூக்கோட தலையை வந்து ஹூடை வந்து இது பண்ணிடுவான். ஸோ அப்போ தெரிஞ்சிடும் இதான் உண்மையான டியூக் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃப்ரையர் பீட்டர் இவங்க எல்லாத்தையும் கஸ்டடியில் கொண்டு போக சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஃப்ரையர் பீட்டர், மரியானா அண்ட் இசபெல்லா எல்லாத்தையும் கஸ்டடி கொண்டு போகிறப்ப அது வந்து எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அண்ட் ஏஞ்சலை வந்து ஓகே இவர் தான் வந்து உண்மையான டியூக்கு, நம்ம இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்குவான். ஸோ நீங்கள் ஒத்துக்கிற நான் கில்ட்டான ஒரு பர்சன் தான், எனக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். உனக்கு டெத் சென்டென்ஸ்லாம் கிடையாது, நீ வந்து மரியானாவை மேரி பண்ணிக்கோ அப்படின்னோடனே ஓகே இவங்க 2 பேர் வெளில போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இசபெல்லாட்ட வந்து அப்பயுமே உண்மையை சொல்ல மாட்டான். கிளாடியா வந்து இன்னும் சாகலை அப்படின்றது. பரவாயில்ல, நான் வந்து உன்னோட அண்ணனை காப்பாற்றிருக்கலாம், பட் அது மட்டும்தான் என்னால் முடியல. பட் என்ன ஆச்சுன்னா மெஷர் ஸ்டில் ஃபார் மெஷர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் நம்ம டியூக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க மரியானாவும் ஏஞ்சலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து வேணா மெஷர் ஸ்டில் ஃபார் மெஷருக்கு நீங்கள் வேணால் கிளாடியோவை வந்து ஏஞ்சலோவை வந்து நம்ம அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு மரியானா கெஞ்சுவா, அப்புறம் இசபெல்லாவும் ஓகே இது வேணாம் விட்டுருங்க, ஏஞ்சலோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஓகே நான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ரொவோஸ்ட் வந்து இந்த 3 பேத்தையும் கூட்டிகிட்டு வருவான். பர்னடைன், ஜூலியட் அண்ட் கிளாடியோ 3 பேர் ப்ரிசனில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க 3 பேத்தையும் கூட்டிகிட்டு வருவான். அந்த 3 பேத்தையும் கூட்டிகிட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் தான் வந்து கிளாடியோ வந்து இன்னும் சாகலை அப்படின்றது தெரியும். எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ கிளாடியோவுக்கும் ஜூலியட்டையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவான். பெர்னடைனையும் வந்து நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லிடுவான். ஏஞ்சலோவையும் நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டாச்சு. கிளாடியோ, பெர்னடைன் அண்ட் ஏஞ்சலோ 3 பேத்தையும் மன்னிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா இசபெல்லாவை வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்பான். பட் இசபெல்லா எந்த ஆன்சரும் சொல்லியிருக்க மாட்டான். ஸோ இது வந்து ஃபைனலாக வந்து இசபெல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்னன்றதை வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டார் ஷேக்ஸ்பியர். ஸோ அதுக்கப்புறம் வந்து லூசியோ வந்து ஏற்கனவே ஒரு ப்ராஸ்டிடியூட்டை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கியிருக்கான் இல்லையா, அவனை வந்து ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார் இந்த டியூக்கு. ஸோ அந்த இசபெல்லா வந்து கடைசி வரைக்கும் வந்து கல்யாணம் ஆச்சா என்னன்னு தெரியாது. லாஸ்ட்டாக வந்து ஒரு டியூக்கோட சாலிலோக்கி இருக்கும். அதில் வந்து நம்ம இனிமேட்டு இந்த சிட்டியை வந்து நல்லா ரூல் பண்ணணும், இசபெல்லாவை மேரேஜ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாலிலோக்கி இருக்கிற மதத்தோட முடிச்சிருப்பாரு நம்ம ஷேக்ஸ்பியர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதனுடைய இதுவுமே நான் போட்டிருக்கேன், குவிஸ்மே நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள்.